இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு அடுத்தபடியாக நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய கேரியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் தான். அக்கௌண்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு கேரியருக்கு பிகினிங்காக அமையும். நீங்கள் பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, பிபிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு சயின்ஸில் இருந்து வந்திருந்தாலும் சரி, உங்களால் அக்கௌண்ட்ஸை மிக எளிதாக ஃபாலோ பண்ண முடியும். இன்னைக்கு தேதியில் எல்லா அக்கௌண்ட்ஸுமே மெயின்டைன்டு பை த கம்ப்யூட்டர் தான். உங்களுக்கு மேனுவலாக தெரிஞ்சிருக்கக்கூடிய அக்கௌண்டன்சி ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீ ஷாப்பில் முதற்கொண்டு ஜவுளி கடையிலேருந்து எல்லா இடங்கள்லையும் நம்மளுக்கு என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் பேக்கேஜஸ் தான். ஸோ அதை மாதிரியான ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் பேக்கேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிக ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்ஸ் லைனில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனில் ஃபாலோ பண்ணுறது டேலி ERP 9 அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேலி ERP 9ல் நீங்களும் உங்களை எக்ஸ்பர்டைஸ் பண்ணும் பொழுது யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி செலக்டட் பை த இன்டர்வியூவர். ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, மேனுவலாக தெரியும், ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் பேஸ்டு எனக்கு ஒர்க் பண்ண தெரியுமா அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். இது எப்படி சார் இந்த டேலி ஒர்க் ஆகுது, எப்படி இதில் நான் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத மிக எளிமையாக உங்களால் ஒரு 5 செஷன் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா கூட யூ வில் கெட் அன் கிளியர் கட் ஐடியா. அது மாதிரியான ஒரு சிறிய தொகுப்பு தான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி டேலி அக்கௌண்டிங் பேக்கேஜில் லெட்ஜர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்றது தான். அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னால் இந்த எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு நாங்கள் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டேலி ERP 9 நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் டேலி ERP 9ல் இருக்குது, எப்படி அதுக்கு கீழே நம்மளுக்கு தேவையான லெட்ஜர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு என்ட்ரி போடுறது அப்படின்ற சிம்பிளான கான்செப்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இது ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Now we will see. ஸோ டேலி அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு இதை மாதிரி தான் வரும். டேலி கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதுக்கு கீழே 5 மேஜர் ஹெட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ், அடுத்து டிரான்சாக்ஷன்ஸ், அடுத்து யூட்டிலிட்டிஸ், தென் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர்ஸில் 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், பேரோல், இன்வென்ட்ரி அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒவ்வொரு ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அதுக்குள்ள என்னென்ன சப் மெனு இருக்கு அப்படின்றத பார்ப்பீங்க. இப்போ இவங்க மாஸ்டர்ஸ் இருக்குது. மாஸ்டர்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல நீங்க வச்சு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ள என்னென்ன சப் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். இதுல என்னென்ன இருக்குது, குரூப்ஸ், லெட்ஜர், காஸ்ட் கேட்டகரி, காஸ்ட் சென்டர், வவுச்சர் டைப், இந்த 5 கேட்டகரி இப்போ காமிக்குது, டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த குரூப்ஸ் அப்படின்றத நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுல என்னென்ன குரூப் இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க புதுசா ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்ன்ற ஆப்ஷனை நீங்க என்டர் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு என்டர் த டிஸ்பிளே. இப்போ நம்ம என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்றது பார்க்குறோம். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட 28 குரூப்ஸ் இதுல இருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், பேங்க் OCC, பேங்க் OD, பேங்க்ஸ், கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட், கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டி, டெபாசிட்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்,
இப்படி வரிசையா இருக்குது. அப்ப நீங்க வந்து உங்களுடைய கம்பெனியோடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய லெட்ஜர் எதுல எந்த குரூப்புக்கு கீழே ஓபன் பண்ணணும்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்க வந்து ஓபன் பண்ணணும். அத மாதிரி ஏதாவது ஒரு கரண்ட் அசெட், சின்னதா ஏதாவது ஒரு அசெட் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் வாங்குறீங்க அல்லது ஒரு எஃப்டி ஒன்று டெபாசிட் போட்டு வைக்கிறீங்க ஒரு பேங்க்ல, இதெல்லாம் வந்து கரண்ட் அசெட். அந்த கரண்ட் அசெட்டை வந்து நீங்க எந்த குரூப் கீழே கிரியேட் பண்ணுவீங்க? இந்த கரண்ட் அசெட் குரூப் கீழே நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் பே பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், சேலரி பே பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு என்னது? எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ்ன்ற குரூப்புக்கு கீழே வந்து நம்ம வந்து அந்த சேலரியா ரெண்டா அப்படின்ற வந்து அந்த லெட்ஜரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு சம் அதை வச்சு உங்களுக்கு வந்து எப்படி குரூப்பை வந்து கிரியேட் பண்றது, எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். சஞ்சய் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹3 lakhs. அதாவது சஞ்சய் அப்படின்றவர் வந்து 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். அப்ப எப்பயுமே வந்து ஒரு வவுச்சர் என்ட்ரி போடணும் அப்படின்னா 2 செக்மெண்ட் இருக்கு. ஒரு டெபிட் சைடு வரணும், ஒரு கிரெடிட் சைடு வரணும். அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு? சஞ்சய் ஸ்டார்டட் பிசினஸ். நம்மளை பொறுத்தளவுக்கு சஞ்சய் இஸ் எ டிஃபரெண்ட் பர்சன். அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் என்டைட்டி. அப்ப பிசினஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன வருது? கேஷ் வந்து உள்ள வருது. அப்ப கேஷ் உள்ள வருது. அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கிரெடிட் த கிவர். சஞ்சயோட பிசினஸ், சஞ்சய் வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மளுக்கு இப்ப தேவைப்படுறது வந்து கிரியேட். நம்ம எங்க போயிடணும்? இப்ப வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்குள்ள உள்ள போயிடணும். லெட்ஜர் அக்கௌண்ட்ல உள்ள போய் கிரியேட். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல டிஸ்பிளே ஆகுது. இப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே லெட்ஜர்ல என்னென்ன கிரியேட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து ஒரு கம்பெனி, நியூ கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷன் வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் கம்பெனி, இதுல போய் பாத்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி. நான் வந்து புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது சஞ்சய் அண்ட் கோ. இது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி கிரியேட் பண்றீங்க. இங்க வந்து உங்களுடைய மெயிலிங் நேம் அதுதான், கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்றத நீங்க வந்து கரெக்டா என்ட்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்களால ஜிஎஸ்டி என்ட்ரி போடும்போது கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னா செலக்ட் தமிழ்நாடு. அடுத்து வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, வெப்சைட், என்னென்ன டீட்டெயில் நீங்க வந்து இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லா கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து 1/4 இருந்து பிகினிங் டேட் எடுத்துக்கிடும் சிஸ்டம். இதை தவிர இப்போ ரீசெண்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க வந்து நீங்க என்ன பீரியட்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து என்ட்ரி போட்டுக்கோங்க. அதர்வைஸ் டெம்ப்ளேட் செட்டிங் 1/4/2020. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த சஞ்சய் அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கம்பெனியில தான் இப்போ நம்ம வந்து உள்ள இருக்கிறோம்.
இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல போய் லெஜர் அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் டெம்ப்ளேட் செட்டிங்ல வந்து இருக்கும் பெர்மனண்டா, கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த 2 லெஜர் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணணும்? சஞ்சய் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணா சஞ்சய் வந்து 3 லட்சம் ரூபாய் கேபிட்டலா கொண்டு வந்திருக்கிறாரு. அதை வந்து இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்றோம். என்டர். என்ன பண்றோம்? சஞ்சய் கேபிட்டல் அக்கௌண்ட். இது பாத்தீங்கன்னா என்ன குரூப்புக்கு கீழே இது வந்து பர்ச்சேஸ்ல கிரியேட் பண்ணோம், சேல்ஸ்னா சேல்ஸ்ல கிரியேட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருது? ஆட்டோமேட்டிக்கா அது கேபிட்டல்ல டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா சஞ்சய் கேபிட்டல் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வந்து தான் நம்ம கிரியேட் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்பயுமே இன்வென்டரி வேல்யூஸை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம இப்போ கிரியேட் பண்ண லெஜர் அக்கௌண்ட் சேவ் ஆயிடுச்சு. இதை நீங்க போய் உங்களுடைய லெஜர் அக்கௌண்ட்ல போய் இப்போ டிஸ்பிளேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து முதல்ல என்ன இருந்தது? கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருந்தது. இப்போ வந்து சஞ்சய் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு புது லெஜர் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. அடுத்து வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ரவி அண்ட் கம்பெனி ₹30,000. அடுத்த என்ட்ரி 4/4/2020 பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ரவி அண்ட் கம்பெனி ₹30,000. அப்படின்னு என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் வந்து ரவி அண்ட் கம்பெனில இருந்து 30,000 ரூபாய்க்கு சரக்கு வந்து நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். we purchased goods worth 30,000 from ரவி அண்ட் கம்பெனி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு என்னென்ன லெஜர் தேவையோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். we will go to the creation of ledger. அப்ப என்ன பண்றோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். முதல்ல வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இது வந்து என்ன குரூப்புக்கு கீழே வரும்? அப்படியே லிஸ்ட்ல பாருங்க. நம்மளுக்கு இங்க வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இருக்கா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு லெஜரை மேஜர் குரூப் பர்ச்சேசஸ் கீழே நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ரவி அண்ட் கம்பெனி. ரவி அண்ட் கம்பெனி. ரவி அண்ட் கம்பெனி நம்மளுக்கு யாரு? நம்ம அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். கிரெடிட்டுக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ அவர் நம்மளுக்கு சன்ட்ரி டெட்டாரா சன்ட்ரி கிரெடிட்டாரா? அவர்கிட்ட இருந்து நம்ம கடனுக்கு சரக்கு வாங்கினதுனால அவர் யார்? நம்மளுக்கு ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார். அப்ப சன்ட்ரி கிரெடிட்டார்ன்ற குரூப் கீழே இவரை கிரியேட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா லெஜர்ஸ்ல சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்குதா? அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ல வந்து என்டர். நவ் ரவி அண்ட் கோ இஸ் கிரியேட்டட் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். Then 6/4/2020 sold goods to ஸ்ரீகலா for 1 lakh. ஸ்ரீகலா அப்படின்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து சரக்கு விற்கிறோம். அப்ப ஸ்ரீகலா அப்படின்றவங்க யாரு? நம்மளுக்கு ஒரு சன்ட்ரி டெட்டார். நம்மகிட்ட கடனுக்கு சரக்கு வாங்கி இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு 2 என்ட்ரி நம்ம 2 லெஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஒன்னு வந்து சேல்ஸ் லெஜர் அக்கௌண்ட். சேல்ஸ் லெஜர் அக்கௌண்ட். இந்த சேல்ஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து என்ன குரூப்புக்கு கீழே கிரியேட் பண்ணோம்? சேல்ஸ். இங்க இருக்குதா? சேல்ஸ் அக்கௌண்ட். இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம வந்து இந்த குரூப் வந்து கிரியேட் பண்றோம். அடுத்து ஸ்ரீகலா. ஸ்ரீகலா இஸ் a சன்ட்ரி டெட்டார். அவங்கள எது கீழே கிரியேட் பண்ணோம்? அப்ப சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மேஜர் குரூப்புக்கு கீழே நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அடுத்து பெய்டு கேஷ் டு ரவி. ரவிட்ட இருந்து நம்ம வந்து ஏற்கனவே கடனுக்கு சரக்கு வாங்கி இருந்தோம். அவருக்கு இப்போ வந்து 20,000 பே பண்ணிடுறோம். ஸோ ரவி ஏற்கனவே கிரெடிட் பண்ணி லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம். கேஷ் ஏற்கனவே இருக்கு. அதனால இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லெஜர் கிரியேஷன் தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா
ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஸ்ரீகலா. ஸ்ரீகலா இப்போ நம்மளுக்கு 50,000 கேஷ் கொடுக்குறாங்க, அதுக்குமே ரெண்டுமே என்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. தென் 11/4ல வந்து வி பெய்டு ரெண்ட் ஃபார் ருபீஸ் 4,000, 4,000 ரூபாய் வந்து ரெண்ட் கொடுத்துருக்குறோம். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட். ரெண்ட் இஸ் அ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ இங்கே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்போ ரெண்ட் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே கிரியேட் ஆயிடுச்சு. தென் பெய்டு இபி பில் ருபீஸ் 2,000. ஸோ இபி எக்ஸ்பென்சஸ், அதுவும் நம்மளுக்கு எது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நவ் யூ கேன் கோ டு லெட்ஜர்ஸ் அண்ட் சி த டிஸ்பிளே. டிஸ்பிளேல கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்களே வந்து ஒரு சம் போட்டு பாருங்க. We will see how we will do the ledger entry in the next session. Thank you.